மாதத்துக்கு ஒரு 10 குறள் வந்து நம்ம குழந்தைங்கள் படித்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு சிறந்த மனிதர்கள் மட்டும் இல்லை, ஒரு உணர்வு இருக்கிற தலைவர்களாகவும் வந்து மாறுவாங்க. என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடு. ஒருத்தங்க எவ்வளோ உங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் நீங்கள் அவங்களுக்கு நல்லதாகவே செய்யுங்க. இது வந்து இது ஒரு திருக்குறள் வந்து ஒரு இலக்கம் மட்டும் இல்லை, திருக்குறள் வந்து ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வது அது வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம டெய்லி பள்ளிகளில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், அதுக்குள்ள கூட வந்து ஒரு குறள் கூட நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம குழந்தைங்கள் இன்னமும் ஒரு சிறந்த டாக்டர், சிறந்த என்ஜினியர்ஸ் மட்டும் இல்லாமல் சிறந்த தலைவர்களாகவும் அவங்க வருவாங்க. பைபிள், குரான், கீதா அது எல்லாமே வந்து நம்ம மனித குலத்துக்கு நிறையவே ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. அதே போல் திருக்குறள் ஒரு உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக எப்போவுமே இருந்திருக்கு. அது நான் முழுமையாக வந்து நம்புகிறேன். நம்மளோட இளைஞர்கள் எல்லாருமே திருக்குறளை அவங்க மனசில் வந்து சுமந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஊழலும், ஒரு கெட்ட விஷயமோ, ஒரு பேராசையோ அவங்கள வந்து தொட முடியாது. அதுதான் குறளோட வலிமை. நம்ம இளைஞர்கள் அவங்க மனசுக்குள்ள குறளோட ஒரு விஷயம் உள்ளே எடுத்து போனாங்கன்னா அவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகத்தோட தலையெழுத்து அவங்களால மாற்ற முடியும். ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து டைரக்டர் சாரதி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. தயாரிப்பாளர், இந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜான் சார் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு.